இந்த வண்டியை நோட் பண்ணுங்கள், TN74AS3722. ரொம்ப ரேஷ் டிரைவிங்காக ஓட்டுறாருங்க. கடைக்காரப்போ ஐயோ ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? போது 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 ஒரு நிமிஷம் அங்கே விட்டுருச்சுங்க. ஏமேரா இது? ஹலோ காய்ஸ், ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு த சேனல் எவ்ரிவான். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 6:30 ஆகுது. நாங்கள் நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ரைடு தான். கோடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நேற்றே பாய்ஸ் வந்து போயிட்டாங்க, என்னால் போக முடியல. ஸோ இன்றைக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். கூடுதல் இணைப்பாக நம்ம கௌதம் ப்ரோ பெங்களூர்லேருந்து வந்துட்டாப்புல. திடீர்னு ஃபோன் பண்ணி நானும் வரேன்டா அதுமே அப்படின்னாரு. ஒய் நாட், வாங்க போவோம். அந்த பழைய ஓஜி கேங்கெல்லாம் வந்து இப்போ தான் மீட் பண்ணுறோம். ஸோ இந்த ரைடு வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளஸ் V-Storm பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள், லாங் ரைடில் எவ்வளோ மைலேஜ் தருது, எப்படி கம்ஃபர்ட் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை நிறையா கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிடுறேன். மைலேஜும் கணக்கு போட போகிறேன், ஏன்னா ஃபுல் டேங்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக் டு நெக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்றதும் நம்ம இந்த செக் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி பைக் ரிவ்யூஸ், ட்ராவல் கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இப்போ வரைக்கும் ரைடு எப்படி போயிட்டுருக்குன்னா, ரைடு சூப்பராக போயிட்டுருக்குங்க. 4:30 மணிக்கு கிளம்புனேன், மணி 6:30 ஆச்சு. 2 மணி நேரம் வேலூர் டு கிருஷ்ணகிரி வந்து கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, அப்புறம் முபாரக் நம்ம வண்டியில் வராமல் பாருங்க பின்னாடி பில்லியனு. அவனோட வண்டி பார்க்கிங் போட வேண்டியதாக இருந்துச்சு. அவனோட வண்டியும் பார்க்கிங் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு, கண்ணு ஓப்பன் ஆகிடுச்சுங்க. ஸோ டிரான்சிஷன் பிரேக்கும் எடுத்துகிட்டு இப்போ தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஸ்டில் 300 கிலோமீட்டர் இருக்குது. 330 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கோடை போகிறதுக்கு. இதோ கூடையே வந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம கௌதம் ப்ரோவும் இது அவரோட ஃப்ரெண்டு. ஸோ அட்வென்ச்சர் 390 வந்திருக்காங்க. நம்ம V-Storm 250 போயிட்டுருக்கோம், அட்வென்ச்சர் பைக்கு. ஸோ இதையும் நம்ம ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் முடிஞ்சால் வீடியோ நம்ம பண்ணலாம் கைஸ். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. இன்னும் 300 கிலோமீட்டர், ஸ்டில் மோர் டு கோ. ஏங்க இந்த வண்டி நோட் பண்ணுங்கள், TN74AS3722. ரொம்ப ரேஷ் டிரைவிங்காக ஓட்டுறாருங்க. நானும் சரி ஃப்ரீ விடுவாருன்னு பார்க்குறேன். பக்கத்தில் இடிக்கிற மாதிரி வராரு. ஃபேமிலி இருக்கிறனால கம்முன்னு இருக்கோம். 2-3 இடத்துல ரொம்ப க்ளோஸ் காலுங்க. அவர் பாட்டுக்கு புஸ்ஸுன்னு ஓட்டுறாரு. அதுக்கு தான் நான் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் பின்ன ஏதாவது ஆனால் அடா பாவீங்களா, என்னடா இது, ஏமேரா இது? அடே இப்படிலாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் ரிஸ்க்கு. என்ன சொல்கிறது, இதெல்லாம் ரிஸ்க்குன்னா எங்கே கேட்குறாங்க. ஓகேங்க, ஏதோ அந்த கார் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன தான் நடக்குதுன்னு ஏதாவது பார்ப்போமா? ஏதோ பின்னாடி ஒரு டியோ கடைக்காரர், நல்ல கடைக்காரர் போல. ஐயோ ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? திடீர்னு உள்ள வராங்க. ஆஹா, நல்லா ஓ ஜிஎஸ். ஓகே. இன்னும் இந்த ரைடில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் வரப்போகுதுன்னு தெரிலங்க. மணி 9 மணி ஆகிப்போச்சு. இன்னும் 350 கிலோமீட்டர், இன்னும் 300 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. மணி 8:55 ஆயிடுச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர்ஸ் மோர் இருக்குது. ஆனால் அது பிரச்சனை இல்லை, கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. 2-2:30 மணிக்கெலாம் போயிடலாம். இருந்தாலும் இவங்களுக்கு மத்தியில் நான் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போய் சேஃபாக ரீச் ஆக போகிறேன்னு தெரிலங்க. ஸ்டே டியூன் மக்களே. கரெக்டாக வேலூரில் பெட்ரோல் போட்டேங்க. ஒரு 10 லிட்டரோ 11 லிட்டர் சம்திங் போட்டேன். ஸோ இப்போ ரிசர்வ் வந்துருச்சு. நெக் டு நெக் ஃபுல் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ மைலேஜ் பர்ஃபெக்டாக செக் பண்ணுவோம். இன்னும் போடுங்கக்கா. போதும்க்கா. சேம் எந்த நெக் வரைக்கும் ஃபுல் பண்ணணும் அந்த நெக் வரைக்கும் தான் ஃபுல் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கா மொத்தம்? 1000 रुपये दिया भाई.
இங்கே 962 இருக்குங்க. அக்கா கொஞ்சம் தள்ளிக்குங்கக்கா. இங்கே 962 9.49 எவ்வளோ மைலேஜுன்றதை நான் அடுத்த டிரான்சிஷனில் சொல்கிறேன். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் தாண்டி. அக்கா இது நாமக்கல் அவுட்ரு தானே? நாமக்கல் அவுட்டரில் இருக்கோம். 300 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. என்ன டைமு? 10:45. ஆனால் நல்லாவே பிரேக் எடுத்து தான் வந்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு லாங் பிரேக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக்கு. வயசுதியா இல்லையா சில்லராகா இன்னும் வரல. இது முடிச்சுட்டு இப்போ கிளம்புனுங்க. ஆல்ரெடி கௌதம் முன்னாடி போயிட்டான். அதுக்குள்ளே சரி ரிசர்வ் விழுந்துச்சு, இப்போ பெட்ரோல் போட்டு மைலேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நிப்பாட்டினேன். இதெல்லாம் என்னங்க வியூவு? இப்போ நம்ம திண்டுக்கல் தாண்டி வத்தலக்குண்டு ரோடு சுற்றிட்டோன்னா ஒரு சைடில் ஈஸ்டர்ன் காட்ஸ், ஒரு சைடில் வெஸ்டர்ன் காட்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம போவோங்க. ஃபைனலாக வத்தலக்குண்டு ரோடு பிடிச்சாச்சு. இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கொட்டையம் போகலாம், குமுடி போகலாம், மூணார் போகலாம், கொடைக்கானல் போகலாம். நீங்கள் கேரளா சைடெல்லாம் போகணுன்னா அந்த வத்தலக்குண்டு சைட்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும். நீங்கள் கொடைக்கானல் போகணும் அப்படின்னா ரைட்டு கட் பண்ணணும் கைஸ். எல்லாத்துக்குமே இதே ரூட்டு தான். அதனால தான் நான் சொன்னேன், அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரெண்டும் சேர்றதுக்கு இடத்துக்கு நடுவில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வத்தலக்குண்டு ரோடு இப்போ வந்து உங்களுக்கு இப்படி நார்மலாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டேன்னு வைங்களேன், சீனிக்கே வேறு மாதிரி இருக்குங்க. என்ன தான் வெயில் இருந்தாலும் வந்து அவ்வளோக்கு நம்மளுக்கு வெயில் தெரியாது. இதுக்கப்புறமேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு சிங்கிள் ரோடு தான். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருவாங்க. இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஹைவேலேயே ஓட்டிகிட்டு வந்தாச்சு, ஒன்றும் தெரியல. கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் ஓட்டிட்டோங்க. 10 ஹவர்ஸுங்க 400 கிலோமீட்ரு. எப்படி சொல்கிறது, 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு பிரேக்கு, இல்லை 1 ஹவருக்கு ஒரு பிரேக்கு. அதுவும் இல்லாமல் வெயில் அடிக்கிறனால ஒரு இடத்துல காலையில் சொன்ன பார்த்தீங்களா பெரிய பிரேக்கு, அதுவே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். 7:30 மணிக்கு நிப்பாட்டினோம், 9 மணிக்கு தான் வண்டி எடுத்தோம். அந்த இடத்துல நம்ம லேட் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்நேரத்துக்குலாம் கோடை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்போம். ஸோ பர்ஃபெக்டான டைமிங் தான். எதுவுமே ரஷ் பண்ணல, அடின்னு அடிச்சுக்கிட்டு வரதோ அப்படி பண்ணுறதோ எதுவுமே பண்ணலங்க. அழகாக ஒரு 100, 110, 90 ரோடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு, க்ரூசிங் ஸ்பீடு. ஆனால் இந்த வண்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஒரு 90, 80 ஓட்டினா அது பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. 100, 120 போனாலே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் க்ரூஸ் பண்ண முடியுது இந்த வண்டியில். எப்படி சொல்கிறது, ஒர்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. தெரியுதுங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு வியூ வந்து மாற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய லாஸ்ட் கொடைக்கானல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிருப்பேங்க. நான் வந்தது அப்போ வந்து மான்சூன் டைமில் வந்தேன். இப்போ வந்து சம்மர் டைமு. சம்மர் டைமுக்கும் மான்சூன் டைமுக்கும் உண்மையிலுமே தலைகீழ வித்தியாசம் இருக்குதுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வத்தலக்குண்டு ரோடு பிடிச்சி நிறைய போக வேண்டியதாங்க. பரவாயில்லைங்க, முன்ன அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணதுக்கும் இப்போ ஹீட்டை ஃபீல் பண்ணதுக்கும் சரி. ஒரு நிமிஷம் அல்ல விட்டுருச்சுங்க, ஒரு நிமிஷம். அவனுங்க பாட்டு கண்ணு முன்னு தெரியாமல் அப்படியே ஸ்பீடாக வராங்க, திருப்புறாங்க, கொள்றாங்க. இருக்கிறது இத்துக்கூன் ரோடு. இத்துக்கூன் ரோடில் பேரிகேடை வேறு போட்டு வச்சுருக்காங்க கார்னருன்றனால. அந்த கார்னர்லேயும் வீணாக போனவனுங்க ஸ்லோவாக வாங்கினானா புஸ்ஸுன்னு திருப்பிட்டு வரானுங்க. ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிருந்தா கேப் இருந்துச்சுங்க, ஓவர்டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கிட்ட வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நம்ம நிப்பாட்டினதே நல்ல டெசிஷன். கொஞ்சம் விட்டுருந்தோம்னா சட்னி ஆகிருப்போம் அந்த பேரிகேடுக்கு லாரிக்கு நடுவில்.